சுமார் ஒரு 3 நாளாக சேர்த்து வச்சதோட விளைவு இவ்வளோ மல்லிப்பூ கிடச்சிருக்கு. இப்போ கிளைமேட் வேறு மாறி மாறி வருதா, அதனால் ட்ரிம் பண்ணி விட்டதுக்கும் அதுக்கும் சூப்பராக வந்து பூ வந்துட்டுருக்கு. ஒரு முளை வரைக்கும் வரும்னு நான் நினைக்கிறேன். எப்பயுமே கட்டுவோம் இல்லையா, யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி மெத்தடில் தானே கட்டுவோம். இதுலேயே நிறைய பூ எனக்கு பிச்சுட்டு போகும், என்னமோ உட்காந்து ப்ரோ மாதிரி கட்டிகிட்டு இருக்கிறேன்லாம் நினைக்க வேண்டாம். நான் கட்டி பழகும் போதெல்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு நான் பழகினது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெத்தடில் தான். எப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக ஏதோ ஒன்று ஜன்னல் கம்பி இல்லை கட்டல் கால் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கட்டிக்கணும். கட்டிட்டு இந்த நான் நாட் போடுறேன் இல்லையா, அந்தளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ பூ இருக்கிறத பார்த்துட்டு அந்தளவுக்கு நீங்கள் நாட் போட்டுட்டு இந்த வால் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நீளமாக விட்டுக்கணும். இந்த கேப்பில் வந்து நம்ம பூ கட்டுறக்கு வைப்போம் இல்லையா, கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ, அதே மாதிரி மாடலில் வச்சு அதை சுற்றி அந்த வால் மாதிரி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த பூவை சுற்றி ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாட்டு விழுகும். அவ்வளோதான். சும்மா சூப்பராக வந்து எவ்வளோ முளம் வேணாலும் உட்காந்து கட்டிடலாம். முன்ன பார்க்குறக்கு நார்மலாக நம்ம கட்டுற மாதிரி இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜட பின்ன மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இது இந்த பூன் மட்டும்ட்டு இல்லை, நீங்கள் சாமிக்கு ஏதாவது மாலை மாதிரி கட்டுறீங்கன்னா கூட கட்டி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். டாடா.